ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஈரல் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கணும். இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தேவையான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பெப்பரும் சோம்பும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஈரலை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அது மாதிரி கட்டியாக இருக்குது. கொஞ்சம் ஹீட் பட அந்த மாதிரி இதுவாகிடும். இப்போது மிளகும் சோம்பும் அரைச்சதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போது தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ஹாப்பி ஜாலி செஞ்சு சாப்பிட்டேன். பாய்.